மதிப்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அமர இருக்கின்றார். இந்த குருவின் பயிற்சி காலம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்கணுங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். தனுசு ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 9வது வீடு, பாக்கியஸ்தானம், குரு பகவானுடைய வீடு, தந்தையை பற்றி சொல்லக்கூடிய வீடு, தான தர்மங்கள் புண்ணியத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு அப்படிங்கிறது இந்த 9ஆம் இடம். இந்த ராசியில் கேது பகவானுடைய மூல நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், சுக்கிர பகவானுடைய பூராட நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆக 9 பாதங்கள் அப்படிங்கிறது இந்த ராசியில் இருக்குது. இந்த 9 பாதங்கள் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான சுபபலன்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பொதுவாகவே 7ஆம் இடம்தான் களத்திரஸ்தானம், நண்பர்களை பற்றி சொல்லக்கூடியது, வியாபாரத்தை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 7ஆம் இடம். அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மனைவி அமைவதை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த 7ஆம் இடம். அந்த களத்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் போய் உட்கார்ற பொழுது அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியைத்தான் பார்ப்பார். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியைத்தான் பார்ப்பார். அப்போ அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மூல நட்சத்திரத்தில் தான் விலகும். இந்த மூல நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் மிக ஒரு அற்புதமான சுபபலன்களை கண்டிப்பாக வாரி வழங்க இருக்கின்றார் குரு பகவான். அப்படி என்றால் இந்த மூல நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இதுவரைக்கும் திருமண பந்த உறவுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே, திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். அப்போ மூல நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் இதுவரைக்கும் ஆகாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெண் பார்க்கின்ற பொழுது சீக்கிரமாக வரன் அமையும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அப்போ திருமண பந்த உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி உங்களோட ராசியை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது இந்த 7ஆம் பார்வைக்கு மிக வலிமையான ஒரு சக்தி உண்டு. எங்கு சென்றாலும் உங்களை குரு பகவான் கண்காணித்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அப்போ நல்லது எது, கெட்டது எது, யார், எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் பார்த்து பார்த்து நடப்பீங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புரியுதுங்களா? இந்த தனுசு ராசி நண்பர்கள் உங்களை பொறுத்த மட்டும் உதவின்னு கேட்டால் ஓடி போய் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இரக்க குணம் அதிகமாக இருக்கும். அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பாங்க பார்த்தீங்களா, தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்கிறதுலையும் தன் கூட பழகினவங்ககிட்ட அன்பு பாசத்தை அதிகமாக வெளிக்காட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தனுசு ராசி நண்பர்கள் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடும். அதே மாதிரி ஒரு தானம் பண்ணுறது, ஒரு தர்மம் பண்ணுறது, புண்ணிய காரியங்கள் பல செய்கிறது, ஆலயங்களுக்கு சென்று வருவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களால் நீங்கள் ஒரு தனித்துவமாக இருப்பீங்க அப்படிங்கிறது. எதை செய்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக செய்யணும், அதாவது நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுல தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் குரு பகவான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் இப்படியே தான் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ என்ன செய்ய போகிறோம், எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் யாராலும் ஒரு இடைஞ்சலுக்கு ஆளாக்கப்பட மாட்டீங்க. உங்களுக்கு யாரும் இடைஞ்சலும் தரமாட்டாங்க. இதுவரைக்கும் தொல்லைகள், துயரங்கள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அடுத்தடுத்து உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. இந்த தனுசு ராசி நண்பர்களை புரியாதவங்க தான் ஆள் சரியில்லை, அவங்க எது பேசுனாலும் கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்ற மாதிரி இந்த தனுசு ராசி நண்பர்கள்ட்ட கோபம் அதிகமாக இருக்கும். அது இந்த மூல நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கோபம் இருக்கும், அந்த அளவுக்கு குணமும் இருக்கும். ஒரு ஆளுமை நிர்வாக பொறுப்போடு சரியாக இருக்கும்னு நினைப்பீங்க. எதையுமே கரெக்டாக செய்யணும்னு நினைப்பீங்க. இது தப்பா? இது தவறு கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும், கொஞ்சம் வாய் ஓவராக பேசுது, சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க,
இந்த பொம்பளை பிள்ளைகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளை அடுத்தவங்க சொல்லக்கூடிய இந்த மாமியார் மாமனார்லாம் சொல்லுவாங்க இல்லை பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இதனாலே முக்கால்வாசி இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் மாமனாருக்கு ஆகாது இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏன் ஆகாது? மாமனார் ஒரு படின்னா மருமகள் 2 மடங்கு பெர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க ஒரு விஷயத்துக்கு திட்டம் போட்டு செயல்படுறாங்கன்னா, அந்த திட்டத்தை அ டபுள் ஆக்கி இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருந்து செயல்படக்கூடிய அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால தான் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு எப்பவுமே ஒரு ஆளுமை பவர் அப்படிங்கிறது இருக்கும். இதனாலேயே மாமனாரையே மிஞ்சுது, அப்போ இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்ற ஒரு பட்டத்தை கட்டுவார்கள். இது வந்து தவறான விஷயம்தான். ஆனால் நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது தான். எப்படி? நல்ல பொறுப்பு நிர்வாக திறமையோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் வரவேற்றுக்கிறணும்னு நான் சொல்ல வரேன். இதனாலேயே முக்கால்வாசி இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை வந்து ஒரு மாதிரியாக பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புகுந்த வீட்டில் உண்டு. அதுக்கப்புறம் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மாதங்கள் கழித்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு மே மாதம் பேச்சு ஆகிறார் அப்படின்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல இருந்து வரைக்கும் மூல நட்சத்திரக்காரருக்கு சிறப்பான பலன் இருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் பூராட நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ பூராட நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இதுவரைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறேனே தவிர, எப்படி இந்த 10, 11 வருஷ காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டங்களை மட்டும்தான் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு பாதையில் போய் சரியான பணம் பொருள் சம்பாதிச்சு ஒரு பெர்ஃபெக்டாக என்னால் இருக்க முடியல அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்துக்காரவங்க வந்து தாராளமாக இந்த காலகட்டத்தில் நல்ல சிறப்பாக பயணிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அப்போ பூராடம் நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் நல்ல காலம் அப்படிங்கிறது ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மார்ச், ஏப்ரல், மே அந்த காலகட்டங்கள் எல்லாம் உத்திராட நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து மூல நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இடைப்பகுதி அப்படிங்கிறது வந்து பூராட நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடைசி பகுதி அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக இந்த மூலம், புராடம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் குரு பகவான் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செய்ய போகிறார். அப்போ இன்னும் என்ன பெர்ஃபெக்டான நல்ல விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிற ஒரு லாபஸ்தானத்தில் விழுகும். அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம், அபிலாசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்தில் 2வது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். அதுக்கப்புறம் எதுலேயுமே ஒரு லாப நோக்கோடையே செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நஷ்டப்படாத அளவுக்கு உங்கள் தொழில்முறை வேலை வாய்ப்புகள் சிறப்பாக போய்கொண்டிருக்கும். அதே மாதிரி பொது தொண்டு செய்யக்கூடியவங்க, பொது சேவை செய்யக்கூடியவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க. மூத்த சகோதரர்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருப்பார்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த 2வதாக திருமணம் பண்ணியிருக்கிற அந்த இளைய மனைவி அப்படிங்கிறது இந்த 11ஆம் இடம் தான். அப்போ அந்த இளைய மனைவியின் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேர் உண்டு. அவங்களால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். புரியுங்களா? உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக பவர்ஃபுல்லாக பலிச்சிடும். உங்கள் திறமைகளை காட்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திறமைக்கேற்ற வேலை, திறமைக்கேற்ற வருமானம், திறமைக்கேற்ற ஒரு உத்தியோக உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போ தொழில்முறை வேலை வாய்ப்புகளை ரொம்ப கையெழுத்தாக சிறப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறத தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா நண்பர்களே? அதுக்கப்புறம் எதுலேயுமே உண்மையாக நேர்மையாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக இருப்பீங்க. தொழிலிலும் சரி, செய்கிற வேலையிலும் சரி, யாருக்கும் எந்த விதத்திலும் கெடுதல் பண்ணாமல் நேர்மையான முறையில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க. நீங்கள் எந்த துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த துறையில் பக்கத்தில் இருக்கவங்க சில சில தவறுகள் பண்ணாலும் அது உங்களுக்கு மனசு பொறுக்காமல் போய் என்ன கேட்பீங்க, சரி பண்ணிக்கங்க, இதெல்லாம் தவறுன்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் போய் மற்றவங்களுக்கு கோளாறு சொல்லுவீங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அந்த சொல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் சொன்னால் அவங்க கேட்டுக்கிடுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுட்டு உங்களையே பழிபாரம் போடக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறப்போகுது. ஏன்னா இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தூரதேச பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது, வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம். புரியுதுங்களா? அப்போது இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இதுவரைக்கும் இருந்த வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது, கடன் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தீர்ந்து
வருமானம் சிறப்பாக இருந்து கடன் பிரச்சனைகளை அடைத்து மீண்டும் நமக்கு ஒரு பொருளாதாரத்தில் உச்சத்தின் நிலைக்கு வரப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. அப்போ இது உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அடுத்ததாக குரு பகவான் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்ப்பார். ஆல்ரெடி இந்த மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பேச்ச வந்து அமர்வார். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிறவர் 3ஆம் இடத்துக்கு வருவார். இப்போ என்னையா நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த 3ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வருகின்ற பொழுது, அதை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது, பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன திட்டம் போடுறீங்களோ அந்த திட்டம் தீட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க, காரிய வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது. அப்போது பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எதையுமே திட்டம் போட்டு இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை வகுத்து நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ அந்த வரைமுறை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது காரிய வெற்றி. நீங்கள் எந்த துறையில் போய் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாதனைகள் புரியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 3ஆம் இடம் இருக்கும். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரரை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது, ஒரு இரக்கம் கருணை அப்படிங்கிறது அவங்க மேலே வரும். கொஞ்சம் ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வேண்டா வெறுப்பாக இருந்திருந்தாலும் கூட இந்த குருபகவானுடைய பார்வையால் இந்த இடம் என்ன பண்ணுறது புரிதப்படுது. அப்போது இளைய சகோதரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு சிறப்பான காலம். அந்த துறையில் நீங்கள் மிகப்பெரிய சாதனைகள் புரியக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இசைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது மேடை பேச்சாளர்களை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மேடை பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க நண்பர்களே. அதே மாதிரி இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது எழுத்துத்துறை, பத்திரப்பதிவு துறை அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்ப துறையை பற்றி சொல்லக்கூடியது, அஞ்சல் துறையை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த துறைகளில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த துறையிலெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சாதனை புரிவீர்கள். அதே மாதிரி பத்திரிகை துறையில் இருக்கவங்க, மீடியாக்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ராகு 3ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது செய்திகள் அப்படிங்கிறது நல்ல செய்திகளாக போட்டு மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த வருஷம் நடந்தே தீரும். அந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அப்போ கல்யாணம், காது குத்து, புது வீடு பால் காய்ச்சறது, புது வீட்டுக்கு போகிறது, இல்லை வாடகை வீட்டில் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி போகிறது, ஒரு ஒத்தி வீடு வாங்கி பால் காய்ச்சறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்கும். அப்போ பூமி ஆதாயமும் உண்டு. ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குவீங்க. உங்கள் ஊர்லேருந்து இன்னொரு இடத்துல போய் வேறு இடத்துல இடம் வாங்குவீங்க. அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் உண்டு. அதே மாதிரி இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது தாம்பத்தியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு வந்து அந்த ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது தாம்பத்திய விஷயங்களில் இருக்கும். அப்போ ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, இல்லற வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். புரியுதுங்களா? இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பொதுவான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், தனுசு ராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல தொழில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இனி அடுத்தடுத்து எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கும். அப்போ நீங்கள் நினச்ச வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் அப்படிங்கிறது பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, அதே மாதிரி தந்தை தொழில் மேன்மை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குருவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது உங்களை டாப் லெவலில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம நண்பர்கள் கேட்கலாம், ராசிபலன் ஆக ஓகோன்று இருக்குதே, ஆனால் சுய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இல்லையே ஐயா அப்படின்னு கேட்டால், உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக பாருங்கள். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 20% 30% தான் நல்லது நடக்கும். ஜாதக ரீதியாக நீங்கள் பிறந்த திதி, வாரம், நட்சத்திரம், கர்ணத்தின் அடிப்படையில், நாம யோகத்தின் அடிப்படையில் கிரகங்கள் என்ன பண்ணுது, என்ன யோக தசை தசாபத்திகள் போயிட்டு இருக்குதா, கர்ணநாதனுடைய தசை தசாபத்திகள் போகுதா, அல்ல திதி சூனியத்தினுடைய கிரகத்தினுடைய தசை தசாபத்திகள் போய் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக ஆய்வு பண்ணி எந்த தசாபத்தி போயிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க கரெக்டாக பார்த்து
அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரியான ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா தாராளமாக நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 93 639 79 179. இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குறைந்த கட்டணத்தில் நிறைவான பலன், அதாவது ஜென்ம ஜாதக பலனாக பார்த்துடலாம். அதனால் இந்த கோச்சார பலன்கள் நமக்கு செட் ஆகுமா ஆகாதுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் நண்பர்களை. சுய ஜாதகம் தெளிவாக பார்த்து ஆய்வு பண்ணி சரியான முடிவுக்கு வாருங்கள் நண்பர்களே என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.